கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் பணத்தை யாருன்னே தெரியாத 5 நபர்களுக்கு ஒரு மாமனிதர் கொடுத்திருக்காரு. 500 ரூபாய் கொடுத்து உதவின ஆசிரியருக்காக 30 லட்சம் வரைக்கும் திருப்பி கொடுத்த இவரை கருணை வள்ளலா மக்கள் பாக்குறாங்க. பல லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு இருந்தும் எளிமையான தோற்றம், உயர்ந்த உள்ளம் கொண்ட இந்த வைத்தியநாதன் யார்? இந்திய வங்கி துறையில ஒரு பிரபலமான மனிதரா பார்க்கப்படுறவர் தான் வைத்தியநாதன் அவர்கள். இவர் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல நிர்வாக இயக்குனராகவும் தலைமை செயல் அதிகாரியாகவும் செயல்பட்டு வராங்களாம். இவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கிற வைத்தியநாதன் ரொம்ப எளிமையான தோற்றத்தை தான் எப்பவுமே கடைபிடிப்பாங்களாமா. அதுவும் ரொம்ப தன்னடக்கத்தோட நடந்துப்பாங்களாமா. வைத்தியநாதன் அவர்கள் தலைமை அதிகாரியா இருக்கிற அவருடைய வங்கியில 5 கோடி ரூபாய்க்கு மேல ஷேர்ஸ் வந்தா அதை யாருன்னே தெரியாத 5 நபர்களுக்கு அந்த ஷேர்ஸ கொடுத்துருவாங்களாமா. இந்த மாதிரி பல பேருக்கு அவரால் உதவிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த மாதிரி வைத்தியநாதன் அவர்கள் உதவி செய்யறது முதல் முறை கிடையாதாமா. பல பேருக்கு இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சிருக்காங்களாம். 2018ல 20 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற தன்னுடைய பங்குகளை ஓட்டுநர்கள், பணிப்பெண்கள், அதுக்கப்புறமா அங்க வேலை செய்யற சக ஊழியர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்னு பல பேருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 40 கோடி ரூபாய ருக்மிணி ஃபவுண்டேஷனுக்கும் கொடுத்திருக்காரு. வைத்தியநாதன் அவர்கள் சென்னையில பிறந்திருக்காங்க. ஆனா பத்தன்கோட்ல இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில தான் படிச்சிருக்காங்க. அவங்க படிச்சு முடிக்கும் போது காலேஜ்ல நடக்கிற அந்த நேர்முக தேர்வுக்கு கலந்துக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ ட்ரெயின் டிக்கெட்டுக்கு காசு இல்ல. உடனே அவங்களுடைய டீச்சர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 500 ரூபாய் கொடுத்து உதவி இருக்காங்களாமா. பல வருடம் கழிச்சு ஆக்ரால இருக்கிற தன்னுடைய டீச்சரை சந்திச்சு அவங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கொடுத்து தன்னுடைய நன்றி கடனை வைத்தியநாதன் அவர்கள் செலுத்திருக்காங்களாமா. இந்த மாதிரி பல பேருக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை வைத்தியநாதன் அவர்கள் செஞ்சுட்டு வராங்க. இன்னமும் அவருடைய உதவிகள் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அவர் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா அவருடைய தனியார் வங்கியை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1411 பிரான்சஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல கஸ்டமர்ஸ் உருவாக்கி இருக்காங்களாமா. அதோட ஒரு தனியார் வங்கியில ஒரு தலைமை அதிகாரியா இருந்தாலுமே ரொம்ப எளிமையான தோற்றத்தோட மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட இவர் வாழ்ந்துட்டு வராங்களாமா. வைத்தியநாதன் அவர்களுடைய இந்த செயல் உங்களை எந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்தி இருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.